ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ராயலோல நீங்க ரீபத் பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ராயலோவ நம்பலாமா? வேணாமா? ரீபத் பண்ணா உங்களுக்கு என்னதான் ஆகும்? பண்ணலனா உங்களுக்கு என்னென்னலாம் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தது வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ராயலோல ரீபத் பண்ணுறதுக்கு டேட்டு இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து ரீபத் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ரீபத் எதுக்கு பண்ண சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, மொத்தமா எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் ஆகுதோ எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடலாம்னு தான் அவங்களுடைய பிளானு. ஸோ இந்த பிளான்ல போயிட்டு நீங்க வந்து மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா, இப்ப இந்த 15 நாள் குடுக்குறதே வந்து எவ்வளோ தான் அமௌண்ட் வருது. ஏன்னா 3,00,000 பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராயலோல. இதில ஆல்ரெடி ஏமாந்தவங்களே அதிக பேரு. திரும்பியுமே வந்து ஏமாத்த வந்து ட்ரை பண்றாங்க. ஆ இதில வந்து இப்ப ஒரு லீடர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து ரீபத் வந்து பண்ணிக்கங்க. உங்கள கீழ டீம் வந்து தக்க வச்சுக்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அத மட்டும் அந்த சொல்ற அந்த அத சொல்ற அந்த வாய்க்கு ஓல்டு பேலன்ஸ் இருக்கு தெரியுமா? வாலெட். அத பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய் கிடையாது. அந்த பழைய வித்ட்ரால் இருக்குல்ல, அத பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய் கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து சொல்லாம, முக்கியமா உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா சொல்றீங்க. ரீபத், ரீபத், ரீபத். ஆரம்பத்துலருந்து அந்த ரீபத்தும், அந்த லைஃப் டைம் ப்ராஜெக்ட்டும் இதுதாங்க ஒரு வாயில வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா? இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70% மக்கள் ஆ இது வந்து பண்ணலாமா? வேணாமான்னு சொல்ட்டு என்ன ஒரு முடிவே எடுக்காம இருக்காங்க. ஒரு 20% மக்கள் வேணாம்டா, அதுக்கு தேவையே இல்ல நம்மளுக்கு சொல்ட்டு விட்டுட்டாங்க அத. ஒரு 10% மக்கள் கண்டிப்பா போட்டே ஆவறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில வந்து நான் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் என்ன நடக்கும்ன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த என்ன முடிவுன்னே தெரியல. என்ன முடிவு அது பண்ணலாமா? வேணாமா? ரீபத் பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஆன்ஸர் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஓரளவுக்கு அமௌண்ட் அதில எடுத்திருப்பீங்க. ஒரு ரூ. 500 ரூ. 1000 கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப எடுத்திருந்தீங்க. இன்னும் ஒரு ரூ. 1000 தான் இருக்கு. அப்படி எடுக்கணும். உங்க இன்வெஸ்ட்மென்ட் அப்புறம் எடுக்கணும்னா, ஸோ தயவு செஞ்சு ரீபத் வந்து பண்ணாதீங்க. ஸோ ரீபத் என்ற அந்த பேச்சுக்கே போகாதீங்க. ரீபத் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஒரு ரூ. 1000 எடுத்திருக்கீங்க அப்டின்னா, இப்ப ரூ. 1000 எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸ்லாம் போக எவ்வளோ வந்திருக்கும்? ஒரு ரூ. 300 வந்திருக்கும். சாரி ரூ. 700 வந்திருக்கும். டூர் போனஸு அதெல்லாம் போக டாக்ஸ்லாம் போக உங்களுக்கு ஒரு ரூ. 700 வந்திருக்குமா? நீங்க பே பண்ணக்குள்ள எவ்வளோ பே பண்ணணும்? ரூ. 1000 பே பண்ணணும். அப்ப அதெல்லாம் பார்த்துக்கங்க. இப்ப வாலெட்ல ஒரு ரூ. 1000 இருக்கு. நீங்க ஒரு ரூ. 1000 வித்ட்ரால் குடுத்துருக்கீங்க. அதுல ரூ. 700 தான் வந்திருக்கும். ஆனா நீங்க ரூ. 1000 பே பண்ணி ரீபத் வந்து பண்ணிர்றீங்க. பண்ணிட்ட பிறகு, நீங்க வித்ட்ரால் வந்து கொடுக்கும்போது, திரும்பியும் வந்து ஒரு ரூ. 1000 கட்டணும். ரூ. 2000 பிளான் ஜாயின் பண்ணியிருந்தா, திரும்பி ஒரு ரூ. 1000 கட்டணும். ரூ. 6000 பிளான் ஜாயின் பண்ணா, திரும்பி ஒரு ரூ. 3000 கட்டணும். இதெல்லாம் வந்து அப்ப மக்கள்கிட்ட பணத்த எப்படி எப்படிலாம் வசூல் பண்ணலாம், என்னென்ன பொய்கள சொல்லி எப்படி வசூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் வந்து வருதோ, அவ்வளோ தூரம் தூக்கின்னு ஓடலாம் தான் அவங்களோட பிளான். அதனால வந்து ஸோ ரீபத் பண்ணாதீங்க. இந்த கேட்டகரி பீப்பிள் கண்டிப்பா ரீபத் வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோ நான் ரூ. 1 கூட எடுக்கல. நான் ரூ. 1 கூட எடுக்கல. ஆனா என்னோட வாலெட்ல அவ்வளோ அமௌண்ட் இருந்தது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம ஒண்ணும் சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வாலெட்ல அவ்வளோ அமௌண்ட் இருந்தது நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படுறப்ப நம்மளுக்கு தான் தெரியும். அவங்க அசால்ட்டா 0 பண்ணிட்டு அசால்ட்டா போயிட்டாங்க. ஸோ அத நெனச்சு கண்டிப்பா எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டி பார்த்தீங்கன்னா, உங்களோட வாலெட்ல ரூ. 1950 பிளானோ, இல்ல ரூ. 5990 பிளானோ ரூ. 1 கூட எடுக்கலன்னா, அந்த அமௌண்ட் அப்டியே உங்களுக்கு காட்டும். ஸோ அத வச்சு நீங்க ரீபத் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ரீபத் பண்ணிட்ட பிறகு, உங்களுக்கு அந்த ரூ. 1000 கட்ட சொல்லுவாங்க. வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரூ. 1000 கட்ட சொல்லுவாங்க. அது கம்பெனி நல்லா போகுதா? வித்ட்ரால் வந்து குடுக்குறாங்களா? அப்டின்னு பார்த்துட்டு நீங்க ரூ. 1000 கட்டிட்டு வித்ட்ரால் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வித்ட்ரால பொறுத்தவரைக்கும் வாலெட்ல ரூ. 3000 வந்துட்ட பிறகு ரூ. 1000 கட்டி எடுத்துக்கங்க. ஏன்னா, நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் எடுக்கணும். அந்த ரூ. 1000யும் எடுக்கணும். ஸோ இது 2த்துக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணி நீங்க செய்யணும். ஓகேங்களா? ரூ. 1 கூட எடுக்காதவங்க. ஸோ ஓரளவுக்கு பாதி அமௌண்ட் எடுத்தவங்க ரீபத் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? நியூ மெம்பர்ஸ் இதில ஜாயின் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு நெறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பா ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து எப்படி தெரிஞ்சே போயிட்டு கிணத்துல உங்க அமௌண்ட்ட நீங்க போடுற மாரி. ஸோ தெரிஞ்சே அமௌண்ட் போயிடும் தெரிஞ்சே நீங்க போடுற மாரி இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இது நடந்துட்டுருக்கு. அதோட ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. அதனால தெரிஞ்சே அந்த ஒரு தப்ப நீங்க பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 10% பீப்பிள் இருக்காங்க தெரியுமா? கண்டிப்பா நான் ரீபத் பண்ணியே ஆவேன்டான்னு. உங்களலாம் திருத்த முடியாது. கண்டிப்பா திருத்த முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் அமௌண்ட் போய் போட தான் போறீங்க. கண்டிப்பா இத நம்பளால முடிஞ்சது ஒரு ஹெல்ப் தான் உங்களால அவேர்னஸா வந்து சொல்ல தான் முடியுமே தவிர, ஸோ நம்பளால வேற எதுவும் பண்ண முடியாது. அதேபோல நெறைய பேர் கேஸ் போடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ கேஸ் போட்டாலுமே கேஸ் வந்து நிக்காது. நமக்கு கிட்டயே அது நமக்கே வந்து ரிவெஞ்சா வரும் அந்த கேஸ்லாம் போட்டா.
ஸோ இதெல்லாம் அந்த ஆன்லைன் ஜாப் பொறுத்தவரைக்கும் நம்ம தான் நம்மளோட ஓன் ரிஸ்கில் உள்ள வரணும். நம்ம ஏர்ன் பண்ணணும். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் பார்த்துக்கணும். அமௌண்ட்டு போனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆன்லைன் பிசினஸ் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்மள ஏமாத்தவும் செய்யறாங்க. ஸோ ஆனா அந்த ஏமாத்துறவங்களுக்கு அதெல்லாம் மனசே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். கடவுள்லாம் வந்து இருக்காங்களா? இல்லையா? ஸோ அவங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்களா? இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒ ஒரு நண்பர் யூடியூப் சேனல்ல போட்டிருக்காரு. ஸோ இந்த மாரி அவங்க ஸ்கேம பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த 15 டேஸ்ல எவ்வளோ அமௌண்ட் வருதோ, அந்த அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிக்கிட்டு ஓடலாம் தான் அவங்களுடைய பிளான். ஸோ அது வந்து எனக்கு தெரியல சரியா. அவங்க சொன்னத நான் சொல்றேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதில வந்து ஒரு லீடர் இருக்கார். டாப் லீடர் இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லேக்ஸும் கீழ லீடர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸோ அந்த ஜோனல் ஆஃபீஸ் வச்சிருக்கவங்க, சர்வீஸ் பாயிண்ட் வச்சிருக்கவங்க அவங்கலாம் பாதி பாதி குடுத்துட்டு, அவங்க தூக்கிட்டு ஓடலாம் தான் அவங்களுடைய பிளான். அதனால யாருமே ரீபேட் பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா? பொய்யா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ரீபேத் வந்து பண்ணாதீங்க. கம்பெனி நல்லா போனால் நீங்க வந்து ரீபேத் வந்து பண்ணிக்கலாம். இப்ப அது ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு ஓடுறதுக்கும் கம்பெனி அதாவது நாட்ட விட்டு கம்பெனியே இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு நார்மலா போகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா இருந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா போயிடும். ஓகேங்களா? ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, யாருமே ரீபேத் பண்ண தேவை கிடையாது. அப்படி ஒண்ணும் அந்த கம்பெனில நம்மளுக்கு ஒண்ணும் வாரி வாரி குடுத்துடல. லீடர்ஸ்க்கு மட்டும் தான் வாரி வாரி குடுத்துருக்காங்க. நமக்கு ஒண்ணுனா வந்து ஒண்ணுமே ஃபேவரா அவங்க வந்து பண்ணி தரல. வாலெட்ல ஜீரோ பண்றதுலேருந்து, பெண்டிங் பேமெண்ட்ட தராததுலேருந்து, இந்த விஸ்பரோ மேலான்னு சொல்லிட்டு ஏமாத்தத்துலேருந்து, கூப்பன் கோடு தரேன், நான் மண்ணாங்கட்டி தரேன், நாய தரேன், பூனைக்குட்டி தரேன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஏமாத்துறதுலேருந்து, அந்த மாரி நெறைய வந்து மக்கள்கிட்ட ஆசை வார்த்தைகள கூறி ஏமாத்தியிருக்காங்க. அதான் வாய் மட்டும் இல்லன்னா, அவங்க காக்காவே தூக்கிட்டு போயிடும். அந்த மாரி தான் அவங்க பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கல இன்னும். நெறைய பேர் இன்னும் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் இன்னும் ஆ பேச இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல. இந்த மாரி "ராயல் உங்க பதவி நீங்க என்ன பதவியில இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. நான் அதுக்கு ஆன்சர் சொல்லிக்கிறேன். அதில நான் எந்த ஒரு பதவியிலுமே இல்ல. அதுக்கு ஒரு நண்பர் கீழ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம சப்ஸ்கிரைப் தான். "ராயல்ல ஏமாந்தவங்க" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அத பார்க்கக்குள்ள பரவால்ல. மக்கள் வந்து எவ்வளோ இதில இருந்தாங்கன்னா ஸோ அவரு அந்த டாப் லீடர் தான் யாரையோ லீடர் தான் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ல. ஸோ அதுக்கு அவரு என்ன கேட்குறாரு. ஸோ அதில பாதிக்கப்பட்டவங்க ரிப்ளை பண்றாங்க. அப்ப அத பார்த்தாச்சும் அவங்க புரிஞ்சுக்கிது இல்லையா? ஸோ அப்ப லீடர்ஸ் மட்டும் சம்பாரிச்சா போதுமா? அவங்க மட்டும் சம்பாரிச்சா போதுமா? ஒரு கம்பெனி நெட்வொர்க் கம்பெனி இருக்குன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சம்பாரிக்கணும் தான். லீடர்ஸ் மட்டும் சம்பாரிக்கிறது அந்த கம்பெனி எதுக்கு? லீடர்ஸ்லாம் எப்புட்றா வந்தீங்க? மக்கள் இல்லாமலா வந்துட்டீங்க? மக்கள் இருந்தா தான் லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நெனச்சு பார்க்கறது கிடையாது. ஸோ மக்களுக்கு ஏதாச்சும் ஃபேவரா பண்ணி குடுப்போம்லாம் அந்த அறிவுலாம் கிடையாது உங்களுக்கு. "எப்பா நம்மளுக்கு தர்றீங்களா அமௌண்ட் குடுங்க, குடுங்க. நம்மளுக்கு அமௌண்ட் வருதா அவ்வளோதான் போதும் நம்மளுக்கு." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே எடுத்துட்டு போறீங்க. இதிலும் நல்ல லீடர்ஸ்லாம் இருக்காங்க. லீடர்ஸே வந்து எல்லாருமே நான் அப்படி சொல்லல. ஸோ இதுலயுமே நல்ல லீடர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ மறைமுகமா அவங்க டீமுக்கு வந்து சொல்லுவாங்க. பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா ஏன்னா டைரக்ட்டா சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துரும். நீங்க இதிலயே இருந்துட்டு இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. அதில மறைமுகமாவே சொல்றது நெறைய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் நானுமே நெறைய பார்த்துருக்கேன். ஸோ, அதனால இந்த ஒரு சில லீடர்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜால்ரா அடிச்சிட்டுருக்காங்க அந்த கம்பெனிக்கு. அவங்க இந்த லீடர்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த கம்பெனியுமே இப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீலிங் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேங்க, இப்படி பேசுங்க, அப்படி பண்ணுங்க. நாங்க தூக்கின்னு ஓடுற வரைக்கும் கொஞ்சம் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆ பார்க்கலாம் என்னதான் பண்றோம் ஓடுறாங்களா, இல்லனா ஒளியறாங்களா? இந்த ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இது பிக் பாஸ் சீசன் 7 அப்படி சொல்லவா முடியும்? எதுவும் சொல்றதுக்கு கிடையாது. இது வெளிப்படைத்தன்மையே ஒரு கம்பெனில கிடையாது. என்ன நடக்குது, போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்றாயும் கிடையாது. கேட்டா சைட்ட வந்து நாங்க மெயின்டனன்ஸ் பண்றோம், மெயின்டனன்ஸ் பண்றோம். என்னென்னவோ சொன்னானுங்க. ஆனா சைட்ட பொறுத்தவரைக்கும் அப்படியே தான் இருக்கு. நார்மலா எப்படி இருக்குதோ, அது அப்படியே தான் கிடக்குது. ஒரு மாற்றமும் ஒரு மண்ணாங்கட்டியும் காணோம். இ-காமர்ஸ் தனியா நான் கொண்டு வரலான்னு ஒரு கன்றாயும் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாரும் ரீபேத் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே சேஃபா இருங்க. ஸோ யாரும் போயிட்டு எதுலயும் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு. தேங்க் யூ.